بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إلا أقولهم الله ஒருவனுக்கு கண்ணியத்திற்குரிய இனாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹ் தஆலா எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை எங்களது வாழ்க்கை சேர்ந்து எடுத்து நடக்கும்படி முதலில் அடியனாகி எனக்கும் அடியாராகிய உங்களுக்கும் தக்வாவை உபதேசமாக போதித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே பெரியவர்களே, வெள்ளிக்கிழமை நாள் மிகவும் சிறப்புக்குரிய நாள். அந்த நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள், சுவனத்துக்குள் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த நாளில் தான் இந்த உலகத்தை அழிக்க இருக்கின்றான் என்ற செய்தியெல்லாம் நாங்கள் ஹதீஸில் பார்க்கின்றோம், படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நாட்களையும் நேரங்களையும் இடங்களையும் பொறுத்து நமது அமல்களை நிறைவாக செய்யக்கூடிய பழக்கத்தை தொடராக அமைத்துக் கொள்ள வேண்டும். மனிதர்களில் சிறந்தவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்று யார் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய விடயங்களை வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகின்றார்களோ அப்படிப்பட்ட மக்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றான். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா சுவனத்தை வழங்குவதாக குர்ஆன் மூலமாக நமக்கு வாக்களிக்கின்றான். யா இபாதியல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. சொல்லக்கூடிய செய்திகளை அடியார்கள் காது கொடுத்து கேட்பார்கள், வாழ்க்கை நல்ல முறை நடைமுறைப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள் சொர்க்கம் இருக்கு என்று சொல்லி, இதை வந்திருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், ஒவ்வொரு தடவையும் குத்துவாக்கள் மூலமாக ஏனைய குர்ஆன் ஹதீஸ் விளக்க உபதேசங்கள் மூலமாக சொல்லப்படக்கூடிய செய்திகளை அவதானமாக நாங்கள் அவதானிக்க வேண்டும். நுணுக்கமான முறையில் அதை கேட்டு குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சொல்லப்படக்கூடிய செய்திகளை உள்ளத்தில் பதித்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா சுவனத்தை சன்மானமாக தருவதாக வாக்களிக்கின்றான். அந்த அடிப்படையில் இன்றைய குத்பாவில் முஹர்ரம் மாதத்துடைய சில முக்கியமான தகவல்களை உங்களது சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன். அல்லாஹ்வை பொறுத்தவரை இந்த உலகத்தை எப்பொழுது படைத்தானோ அன்றிலிருந்து மாதங்களை 12 மாதங்களாக அமைத்து வைத்திருக்கின்றான். 9வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி
பேசுகின்றான். இன்ன இத்தத்த ஷூர் இந்தல்லாஹி 12 ஷஹரன், அல்லாஹ்விடத்தில் மாதங்கள் 12 ஆகும். ஃபீ கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதத்தில் அல்லாஹ்வுடைய ஏட்டிலே மாதங்கள் 12 ஆகும். யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த, வானத்தையும் பூமியும் எப்போது அல்லாஹ் தஆலா படைத்தானோ அன்றிலிருந்து மாதங்கள் 12 ஆகும். மின்ஹா அர்பஅத்து ஹுரும், அது 4 மாதங்கள் கண்ணியத்துக்குரிய மாதம் என்ற செய்தியை அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து என்ன விளைகிறது என்று சொன்னால், படைத்த ரப்புக்கு தெரியும் வருடத்திற்கு எத்தனை மாதங்கள். அவன் அதை எப்போது தீர்மானிக்கின்றான்? உலகத்தை படைத்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா மாதத்தையும் பிரித்து அமைத்து விட்டான் என்பதைத்தான் இந்த வசனத்தின் ஊடாக நம்ம சிந்தனைக்கு முன்வைக்கின்றான். இரண்டாவது என்ன விடயம் என்று சொன்னால், அந்த 12 மாதங்களில் மிக சிறப்புக்குரிய மாதங்களாக 4 மாதங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்ல வருகின்றான். அந்த 4 மாதங்கள் எது என்பதை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. குர்ஆனுக்கு விளக்க உரையாக வந்திருக்கக்கூடிய நபி மொழிகளில் நாங்கள் அந்த 4 மாதங்கள் எது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெரியப்படுத்துகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை சஹாபாக்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த 4 மாதத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த வசனத்தை ஓதி காட்டிவிட்டு அந்த 4 மாதங்கள் எது என்பதை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் தொடராக வரக்கூடிய 3 மாதங்கள் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரஜப் மாதம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அதில் ஒரு வாசகத்தை சேர்க்கின்றார்கள், முழல் குலத்தாருடைய ரஜப் மாதம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி 4 மாதங்கள் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் சிறப்பிக்கப்பட்டு சொல்லப்பட்ட செய்தி என்பதை நாம் தெளிவாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த 4 மாதங்களில் விசேஷமான அமல்கள் இருக்கு என்று சொன்னால், விசேஷமாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் எந்த அமல்களை காட்டி தரவில்லை. ஓரிரு விடயங்கள் எங்களுக்கு காட்டி தரப்பட்டிருக்கின்றது. உதாரணத்திற்கு துல்ஹஜ் மாதத்தை பொறுத்தவரை அங்கு ஹஜ்ஜுக்கு என்ன செய்கின்றார்கள்? உலகிலிருந்து எல்லா மக்களும் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கின்றது. உலக மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருந்தால் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் தஆலா ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட அதிகமாக நேசிக்கின்றான் என்ற செய்தியை புகாரில் நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று அரஃபா நோன்பை பிடித்தால் 2 வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இது துல்ஹஜ் மாதத்துக்குரிய முக்கியமான சிறப்புகளில் அமைந்திருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய நாம் இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னார், இதற்கு ஏதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விசேஷமாக அமல்களை காட்டி தந்திருக்கிறார்களா என்று நாம் ஹதீஸை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், நோன்பு பிடிப்பதை வழிமுறையாக்கி இருக்கிறார்கள். 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு பிடிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுன்னாவாக வழிமுறையாக எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறார்கள், அமைத்து தந்திருக்கிறார்கள், வழிகாட்டியிருக்கிறார்கள் என்பதை பின்வரக்கூடிய செய்திகள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இது தவிர நோன்பு அல்லாமல் வேறு எந்த அமல்களையும் இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டவில்லை. வழமையாக செய்து வரக்கூடிய அமல்களை நிறைவாக செய்ய வேண்டும். தொழக்கூடிய விடயங்கள், ஏனைய திக்ரு, ஸலவாத்து, ஏனைய குர்ஆன் ஓதக்கூடிய விடயங்கள் நிறைவாக செய்ய வேண்டும். அது அல்லாமல் இந்த மாதத்தில் நாங்கள் முக்கியமாக 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதை நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரக்கூடிய செய்திகள் மூலமாக நமக்கு நினைத்து வைக்கிறார்கள். முதல் ஹதீஸில் அவதானிகள் அஃலல் சியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு பின்னால் நோன்புகளில் அதி சிறப்புக்குரிய நோன்பு என்று சொன்னால் ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம். முஹர்ரம் மாதத்துக்கு அல்லாஹ்வுடைய மாதம் என்று பெயர் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கின்றார்கள், ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதமான அல் முஹர்ரம். இந்த முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்புதான் நோன்புகளிலே அதிகமான சிறப்புக்குரியது. அந்த ஹதீஸ் தொடரில் இன்னொரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள், வஅஃலு ஸலாத்தி பாதல் ஃபரீலா,
பரலான தொழுகைகளில் பரலான தொழுகைக்கு பிறகு ஏனைய சுன்னத்தான தொழுகைகளில் அதிசிறப்புக்குரிய தொழுகை என்று சொன்னால் ஸலாத்துல் லைல், இரவு தொழுகை, அதாவது தஹஜ்ஜத் தொழுகை என்ற செய்தியை முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்தில் 1163வது ஹதீஸ் இலக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ரெண்டு முக்கியமான செய்தி. ரமலானை பொறுத்தவரை அந்த ரமலான் கால நோன்பை பிடிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளுக்கும் அல்லாஹ்வுடைய பாக்கியத்துக்கும் சுனத்தை அல்லாஹ் தஆலா தருவதாக வாக்களிக்கின்றார். அல்லாஹ்வுடைய சொல்கின்றார்கள், அந்த பர்வ அல்லாத ஏனைய சுன்னத்தான நோன்பு இருக்கின்றது, 6 நோன்பு இருக்கின்றது. அதே போன்று திங்கட்கிழமை வியாழக்கிழமை பிடிக்கக்கூடிய நோன்பு இருக்கின்றது. அதே போன்று பிறை 13, 14, 15 பிடிக்கக்கூடிய நோன்பு இருக்கின்றது. அதே போன்று அரஃபா நோன்பு இருக்கின்றது. அதே போன்று முஹர்ரம் நோன்பு இருக்கின்றது. இப்படி சுன்னத்தாக்கப்பட்ட நபி அவர்கள் காட்டித் தந்த இந்த நோன்புகளில் அதிசிறப்புக்குரிய நோன்பு என்று சொன்னால் ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதமான இந்த மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது சிந்தனைக்கு முன்வைக்கின்றார்கள். அதே போன்ற தொழுகை, பரலான தொழுகைக்கு உள்ள சிறப்பு வேறு. பரல அல்லாத நிறைய சுன்னத்துகள் இருக்கின்றது. பரலுடைய முன்பின் சுன்னத்தில் இருக்கின்றது, துஆ தொழுகை இருக்கின்றது. அதே போன்று இரவு தொழுகை இருக்கின்றது. இப்படி நிறைய தொழுகைகள் சுன்னத் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தந்த தொழுகைகள் இருக்கின்றது. இவைகளில் அதிசிறப்புக்குரிய தொழுகை எது என்று சொன்னால் இரவு நேரத்தில் தொழக்கூடிய அந்த வித்ரு தொழுகை, அந்த தஹஜ்ஜத் தொழுகை என்ற செய்தியைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமது சிந்தனைக்கு முன்வைக்கிறார்கள். அதே போன்று பாருங்கள், இந்த 9ஆம் நாளும் 10ஆம் நாளும் பிடிக்கக்கூடிய நோன்பை பொறுத்தவரை ஆரம்ப காலத்தில் ஒரு நோன்பை தான் எல்லோரும் பிடித்து வந்தார்கள். இந்த நோன்பு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டதல்ல. அல்லாஹ்வுடைய தூதர்கள் மூலமாக சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட நோன்பு கிடையாது. இந்த நோன்பை பொறுத்தவரை 2 வழிகளில் வருகின்றது. ஹதீஸை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 2 வழிகளில் வருகின்றது. ஒன்று, யூதர்கள் பரம்பரையாக பிடித்து வருகின்றார்கள், அது ஒரு குற்றமாக வருகின்றது. இன்னொன்று, ஜாஹிலியா காலத்து மக்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த நோன்பை இன்னொரு பக்கமாக பிடித்து வருகின்றார்கள். ஹதீஸை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அன்ன குரைஷன், நிச்சயமாக இந்த குரைஷிகள் காலத்து தசுமுயம் ஆஷுரா, ஆஷுராவுடைய நோன்பை பிடிக்கக்குள்ளாக இருந்தார்கள். பில் ஜாஹிலியத்தி, ஜாஹிலியத்து காலத்தில், அந்த மலையர் என்று சொல்லக்கூடிய அந்த காலம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த ஜாஹிலியா காலத்தில் இந்த குறைஷிகள் என்ன செய்கின்றார்கள், இந்த ஆஷூரா என்று சொல்லக்கூடிய நோன்பை பிடித்து வருகின்றார்கள். சும்ப பிறகு அமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிசியாமிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த நோன்பை பிடிக்கும்படி எங்களுக்கு ஏவினார்கள். ஹத்தா, எதுவரை என்று சொன்னால் புரில ரமலான், ரமலான் கடமையாக்கப்படுகின்ற வரை இந்த நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலான் கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு, ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு மன் ஷாஅ ஃபல்யஸ்மு, யார் விரும்புகின்றாரோ அவர் அந்த நோன்பை பிடித்துக் கொள்ளட்டும். வமன் ஷாஅ அஃப்தர், யார் விரும்புகிறாரோ அவர் விடட்டும் என்ற ஒரு அனுமதியை புகாரில் 1893வது ஹதீஸ் இலக்கத்திலும் 2002வது ஹதீஸ் இலக்கத்திலும் முஸ்லிமில் 1130வது ஹதீஸ் இலக்கத்திலும் பார்க்கலாம். இந்த ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஆரம்ப காலத்திலிருந்து இந்த நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதர்களும் பிடித்திருக்கிறார்கள், குறைஷிகளும் பிடித்திருக்கிறார்கள். குறைஷிகள் பிடித்தார் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. அதற்கு பிறகு ரசூல் என்ன செய்கிறாங்க, பிடித்தார்கள், எங்களுக்கு ஏறினார்கள் என்பதை இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு அங்கு இந்த யூதர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த நோன்பை பிடிக்கின்றார்கள். இது பிடிக்கக்கூடிய நேரத்தில் அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, நீங்க இந்த நோன்பை பிடிக்கிறீங்க, இந்த ஆஷூரா நோன்பை நீங்க ஏன் பிடிக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொன்ன பதில் என்ன, இன்றைய நாள் நல்ல நாள். யூதர்கள் சொல்கின்றார்கள், இன்றைய நாள் நல்ல நாள். ஏன் நல்ல நாள் என்று சொன்னால், எங்களது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நைல் என்று
நாங்கள் நோன்பு பிடித்து வருகின்றோம் என்ற செய்தியை புகாரில் 2004வது ஹதீஸ் இலக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம். இப்படி இந்த ரெண்டு செய்தியை வைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு பக்கத்திலும் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த ஆஷூரா என்று சொல்லக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்துடைய நோன்பை பிடித்து வந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று பாருங்கள், இதை வைத்துத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமது சிந்தனைக்கு முன்வைத்தார்கள், இவர்களுக்கு நாங்கள் மாறு செய்ய வேண்டும், இந்த யூதர்களுக்கு நாங்கள் மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி 9ஐ பிடிங்கள் என்ற ஒரு ஹதீஸ் வருகின்றது. இன்னொரு ஹதீஸை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு ஹதீஸ் முஸ்லிமில் 1134வது ஹதீஸ் இலக்கத்தில் நாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லஇன் பகியத் இலா காபிலின், எதிர்வரக்கூடிய ஆண்டில் எதிர்வரக்கூடிய காலத்தில் நான் இருப்பேன் என்று சொன்னால் அசுமன்ன தாசியா, 9வது நான் பிடிப்பேன் என்ற செய்தியை அந்த ஹதீஸ் இலக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம். இப்படியான செய்தி வைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆரம்பத்தில் ஒரு நோன்பு இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த யூதர்களும் இந்த நோன்பை பிடிக்கின்றார்கள் என்பதற்காக வேண்டி, அவர்களுக்கு நாம் மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி வழிமுறையாக சுண்ணாவாக 9ஐ நீங்கள் பிடியுங்கள் என்ற செய்தியை இப்படியான ஹதீஸின் மூலமாக நாங்கள் பார்க்கலாம். இது முக்கியமான விஷயம் என்று சொன்னால், இந்த ஆஷூரா நோன்பை பொறுத்தவரை ஆரம்ப காலத்தில் பருவாக இருந்தது. ஆஷூரா நோன்பை பொறுத்தவரை ஆரம்ப காலத்தில், அதாவது ரமலான் கால நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இது ஒரு பருவான நோன்பு, அப்படித்தான் பிடித்து வந்தார்கள். எதுவரைக்கும் புரியல, ரமலான் கடமையாக்கப்படுகின்ற வரை, ரமலான் கடமையாக்கப்பட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், விரும்புகிறவங்க பிடிக்கலாம் என்ற ஒரு அனுமதியை தருகின்றார்கள். அதற்கு பிறகு இது சுன்னா என்ற அடிப்படையில் ஆரம்பத்தில் பர்லா இருந்தது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதம் நோன்பு கடமையாக்கப்படுகின்றது. அதில் இருந்து இது ஒரு சுன்னத்தான நோன்பு என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கலாம். இதுதான் ஹதீஸில் முஹர்ரம் மாதத்தை பற்றி நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் சுருக்கமாக இருக்கக்கூடிய தகவல்களாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, இந்த நோன்பு அல்லது சில நிகழ்வுகளை பயன்படுத்தி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட நாள் இந்த நாள். இது உறுதி செய்தது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். யூதர்கள் சொன்ன செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அன்றைய நாள் பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லாஹ் பாதுகாத்தார் என்ற செய்தியை உறுதிப்படுத்தினார்கள். செய்தி புகாரி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால் நாங்கள் அதை நம்பி சொல்லுகின்றோம். இன்றைய நமது சமுதாயத்தில் இந்த மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் நிறைய மூளைமார்கள் பேச்சாளர் என்ன செய்வார்கள், இதை சம்பந்தப்படுத்தி ஹதீஸில் வராத சில நிகழ்வுகளை, ஹதீஸில் சொல்லப்படாத சில செய்திகளை மார்க்கம் என்ற அடிப்படையில் நபி அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, சொல்வார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒன்று சேர்ந்த நாள் இந்த நாள் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடலில் இருந்து, அந்த வெள்ளப்பெருக்கில் இருந்து காப்பாற்றப்பட்ட நாள் இந்த நாள் தான் என்று சொல்லி ஒரு பட்டியலை வாசிப்பார்கள். இது பரம்பரையாக சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் கிடையாது. அவர்கள் ஒன்று சேர்ந்தால் உண்மைதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒன்று சேர்ந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வெள்ளத்திலிருந்து கப்பல் மூலமாக காப்பாற்றப்பட்டது. இதில் இரண்டாம் கருத்து கிடையாது. அதெல்லாம் நடந்ததுதான். ஆனால் அது எல்லாம் இன்றைய நாளில் தான் நடந்தது என்று சொல்லக்கூடிய செய்தி குர்ஆனிலோ ஹதீஸிலோ கிடையாது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் நான் நினைவுபடுத்தினேன் என்று சொன்னால், பேசக்கூடியவர்கள், அது மெம்பரிலிருந்து பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, உலமாக்களாக இருந்தாலும் சரி, அது மெம்பருக்கு கீழாக இருந்து பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பயந்து பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்களா இல்லையா? சொன்னால் மார்க்கம், சொல்லாவிட்டால் மார்க்கம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லாத ஒரு செய்தியை நல்லது தானே, நல்ல விஷயம் தானே சொல்லி நாங்கள் பேசுவோம் என்று சொன்னால், சொல்லுவோம் என்று சொன்னால் பயங்கரமான தண்டனை என்பதை பின்வரக்கூடிய ஹதீஸின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் கதிப அலைஹி முத்தஅம்மிதன்
நான் எனது பெயரை பயன்படுத்தி நான் சொல்லாத ஒன்றை இவன் சொல்வானோ, யார் சொல்கிறாரோ, பல்யத்தபாவும் மக்கதும் மினன்னார், அவர் ஒதுங்கு ஸ்தலத்தை, அவர் செல்லுமிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும். பயங்கரமான ஒரு எச்சரிக்கை பேச்சாளர்களுக்கு, பேசக்கூடியவர்களுக்கு, மார்க்கத்தை பேசக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்ன? சொல்லுங்கள், சொல்லப்பட்ட செய்திகளை எடுத்து சொல்லுங்கள், கற்பனையான செய்திகளை நீங்கள் மார்க்கமாக பேசாதீர்கள் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். இன்னும் சிலர்கள் 10 நோன்பு பிடிக்கலாம், நோன்பு பிடிக்கிறது நல்லதுதானே, 10 நோன்பு பிடிப்பது என்பது ரமலான் மாதத்தில் தலைப்புறையில் இருந்து 10வது புறை வரை 10ஆம் நாள் வரை நோன்பு பிடிக்க வேண்டும் என்று இஸ்லாமில் காட்டித் தரவில்லை. நோன்பு பிடிப்பது நன்மைதான், இரண்டாம் கருத்து இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரமலான் மாதத்தில் 10 நோன்பு பிடிக்க சொன்னார்கள் என்று ஹதீஸ் கிடையாது. சில என்ன செய்யறது, நல்லதுதானே, நோன்பு பிடிச்சா நிறைய நன்மை கிடைக்கின்றானே, இளைய பக்குவம் பிடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி பக்குவாக்கள் கொடுக்கக்கூடிய நிலை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் என்ன சொல்கின்றார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபவரத்தும், நான் சொல்லாத ஒரு செய்தியை அமலாக யார் செய்கின்றாரோ அந்த அமல், அந்த செயல் அவர்களுக்கு திருப்பி வீசப்படும். நான் ஒரு செயலை சொல்லல, அந்த மார்க்கமாக யார் போதிக்கின்றாரோ, யார் சொல்லுகின்றாரோ, அது அவர்களுக்கு தூக்கி வீசப்படும் என்ற செய்தியை எச்சரிக்கையாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அமல் விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தார்களா, அதை நாங்கள் செய்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை பற்றி பேசவில்லையா, நாங்கள் பேச தேவை கிடையாது. மக்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி, மக்கள் கேட்கின்றார்கள், அவர்களுக்கு நல்லது என்று சொல்வதற்காக வேண்டி நாங்கள் வழிகாட்டக்கூடாது. இது நிறைய நடக்கிறது. ஹஜ்ஜுக்கு போற வந்துகிட்டு இருக்கிறான், கேளுங்க. கூட்டிட்டு போன உலமாக்கள், வழிகாட்டிகள் நிறைய இஸ்லாத்தை இல்லாதான் சொல்லி கொடுத்து அமலா செஞ்சு கூட்டு வருவாங்க. அதுல ஒன்றுதான் உம்ரா. ஒரு உம்ராவுக்கு 10 உம்ரா செய்ய வைக்கிறது, 5 உம்ரா செய்ய வைக்கிறது. வந்தவங்க சொல்லுவாங்க, நான் மௌத்தா போன உம்மாவுக்கு உம்ரா செஞ்சேன், மௌத்தா போன வாப்பாவுக்கு உம்ரா செஞ்சேன், நானாவுக்கு உம்ரா செஞ்சேன், அந்த நோயாளி அவருக்கு உம்ரா செஞ்சேன், கிட்டத்தட்ட 10 உம்ரா செஞ்சேன். எப்படி செஞ்சீங்க? ஆயிஷா பள்ளிக்கு போய் இஹ்ராம் கட்டிட்டு நியத்து வச்சுட்டு நாங்க உம்ரா செஞ்சோம். யார் சொல்லிட்டு கூட்டு போன வழிகாட்டிகள் தான். இதுதான் இந்த சமுதாயத்துடைய இழிநிலை. மார்க்கத்தை சரியா படிக்காருடைய இழிநிலை நீங்கள் பாருங்கள். நிறைய பேர்கள் இருக்கக்கூடிய சிலர் மார்க்கத்தை விளங்குவதற்கு முன்னால், குர்ஆன் ஹதீஸை படிப்பதற்கு முன்னால் அப்படி செய்திருக்காங்க. காரணம் என்ன? வழிகாட்டிகள், உலமாக்கள், மோலிவ் என்ன செய்யறாங்க, செய்கிற ஆயிஷா பள்ளி எதுக்கு யோசிப்பாங்க. ஆயிஷா பள்ளி எவருக்கு வந்தது? அந்த வந்த வரலாறு கூட தெரியாமல் ஒரு ஹஜ்ஜுடைய வழிகாட்டி ஆசிரியர் சொன்னால், இவர்கள் எந்த அடிப்படையில், எந்த அளவுக்கு இவர்கள் உலமாக்கலாக, மோலிவார்களாக இருப்பார்கள் என்பதை சற்று ஆழ்வா சிந்திப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ் செய்வதற்கு மாதவிடாய் ஏற்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள், கஅபாவை வலம் வருவதை தவிர எல்லா அமல்களையும் செய்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல நீங்க தங்குகிற ஒரு இடத்தை ஒதுக்குறாங்க. அன்று ஒதுக்கப்பட்ட அந்த இடம் ஆயிஷா நாய் தங்கிய இடம். அதன் பிறகு அவர்கள் தங்கிய நினைவார்த்தமாக ஒரு பள்ளியாக உருவாக்கப்பட்டது. அவர் தங்கினாங்க, இருக்க சொன்னாங்க, அந்த குறிப்பிட்ட நாள் தங்கினார்கள். அந்த நினைவாக உருவாக்கப்பட்ட இடம் பள்ளியாக உருவாகி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தரான ஒரு மீகாத்தாக, ஒரு எல்லையாக மாறி அந்த அளவுக்கு உலமாக்களுடைய தராதரம் போய்விடுகிறது. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, கேள்வி கேட்கிறது, ஹஜ்ரத் உம்ரா செய்யலாமா, சிந்திக்கு இவரே பார்க்கறது கூட ஆண்டா இவரை ட்ரோல்ஸ் அப்படியே கீழே போயிட்டு, ஏன் ஆளுக்கு சேர மாட்டான், ஆளுக்கு என்ன நிறைய செய்யணும், 6 லட்சம் 7 லட்சம் செலவு செஞ்சுருக்குன்னு சொன்னா இவர் எல்லாத்தையும் சரிகாணு, அதை செய்யணுமா அதையும் செஞ்சுக்கிறீங்க, இதை செய்யலாமா இதையும் செய்யுங்க, இதையும் செய்யுங்க, இவர் எல்லாத்தையும் திருப்தியை பெற்றுக்கொள்ளும். 7 நினைச்சுவாங்க, என்ன இவ்வளவு தூரம் கூட்டு வந்து இவ்வளவு லட்சத்தை செலவழிச்சு 7 சொல்றீங்க என்று சொல்லிவிடுவார் என்பதற்காக வேண்டி மார்க்கத்தை இப்படி வழிகாட்டு. அதை விட ஒவ்வொரு நாடுகளையும் நான் லேச வருகிறது, அதாவது எல்லாம் சரிதான் என்று மக்கள் என்ன செய்கின்றார்கள், சில அமல்களை செய்யக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கலாம். அது ஒன்றுதான் இந்த லைலத்துல் கத்ர். எல்லாருக்கும் தெரியும், இந்த லைலத்துல் கத்ரை பொறுத்தவரை ஒரு நாள் தான். அது கடைசி 10 ரமலானில் ஒற்றைப்படை நாள் வருகிறது தெரியும்.
என்ன செய்யறாங்க, இலங்கை முழுவதும் எல்லா பள்ளியும் எப்படி தீர்மானிச்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு வருஷமும் கடைசி 10ல 27 தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் தெரியாம சொல்லிட்டாங்க. 21 அவர் மறந்து சொல்லிட்டாரு, 23 மறந்து சொல்லிட்டாரு, 25 மறந்து சொல்லிட்டாரு, 23 மறந்து சொல்லிட்டாரு, 27 தான் இருக்கு சொல்லி நடைமுறைப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்ல விட அல்லாஹ்வுடைய காட்டி தந்த வழிமுறையை விட இன்னைக்கு யாரை திருப்திப்படுத்துறாங்க? அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய நோக்கமே கிடையாது. அல்லாஹ்வுடைய காட்டி தந்த வழிமுறையை நடைமுறைப்படுத்தக்கூடிய நோக்கமே கிடையாது. மிம்பர்ல பேசுவாங்க, ரமலான் காலத்துக்கு மூலம் பேசுவாங்க, கடைசி 10 தான் இருக்குது, ஒற்றைப்படை நாளுக்கு பேசுவாங்க, அடிச்சு பேசுவாங்க. அவங்க இருக்கிற பள்ளியில நடைமுறைப்படுத்துறது கிடையாது. அவரவர்கள் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே நடைமுறைப்படுத்துறது கிடையாது. ஹதீஸ் இருக்குன்னு மெம்பர்ல பேசுறாங்க, நடைமுறை எப்படி படுத்துறாங்க? 27 தான். யோசிச்சு பாருங்க, இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வயது வித்தியாசமா இருக்கு. நமக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து இந்த காலம் வரை கடைசியா முடிந்த ரமலான் வரை 27 தான் பிடிச்சிருந்தாங்க. ரசூலுடைய ஹதீஸ்களை எடுத்து பாருங்க, சஹாபாக்களுடைய அறிவிப்பை எடுத்து பாருங்கள். 23 நாங்கள் கண்டு கொண்டோம். அந்த அல்லாஹ்வுடைய சொன்ன அந்த அடையாளத்தின் மூலமாக 23 நாங்கள் அடைந்தோம். இன்னொரு ஹதீஸ் 25 அடைந்தோம், 27 அடைந்தோம். அதான் ஹதீஸ் சொல்லுது. இந்த ஹதீஸை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த வரக்கூடிய 5 ஒற்றைப்படை நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, 10 நாளை ஒதுக்கிடுங்க. ரசூலுல்லாஹ் ஒதுக்குனாங்க. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? எல்லாரும் செய்யறாங்க தானே, அதுக்கு நான் சொல்லுவாங்க, எல்லாரும் செய்யறாங்கிறதுக்காக வேண்டி ஒரு அமல் சரியா வந்து விடாது. அல்லாஹ்வுடைய காட்டித்தராத ஒரு செயல் அமலாக மாறிவிடாது. பேசக்கூடிய பயந்து பேசுறது, அது நான் ஆரம்பத்தை சொன்னேன். பேசக்கூடிய மூலியமாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஏனென்றால் பயங்கரமான எச்சரிக்கையாக செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், மறுமை நாளில் நரகத்தில் ஒரு அடியானை தூக்கி வீசுவான் அல்லாஹ் தஆலா. வீசியவுடன் அவனுடைய குடல் அப்படியே வெளியே வரும். வெளியே வந்து அந்த நெருப்பில் அதை வெந்து கொண்டு அந்த நெருப்பில் சித்திரவதை செய்யப்பட்டவனாக ஒரு கழுதை செக்கை சுற்றி சுற்றி வருவதை போன்று அவன் கடுமையான வேலை செய்யப்படுத்தப்படுவானா. 7 நரகவாசிகளை பார்த்து கேட்பானா, நீ எதுக்கு இங்க வந்தான்னு கேட்பான். நீ எதற்காக நீ நரகத்தில் தூக்கி வீசப்பட்டு இப்படி வேலை செய்யப்படுத்தப்படுகின்றாய்? அப்போ அந்த அடியான் அந்த பாவை பேசுவானா, நான் உங்களுக்கு எல்லாம் சொன்னேன், உங்களுக்கு எல்லாம் விஷயத்தை எடுத்து வைத்தேன், மார்க்கத்தை தெளிவுபடுத்தினேன், நான் வாழ்க்கை நடைமுறைப்படுத்தவில்லை. சொன்ன விஷயத்தை நான் எடுத்து நடக்காத எதிரொலியாக அதற்காக தரப்பட்ட தண்டனை தான் இது என்ற செய்தியை புகாரை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த விடயத்தை நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பேசக்கூடிய நானாக இருக்கலாம், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கலாம். ஒரு விடயத்தை நாங்கள் படிக்கிறோம் என்று சொன்னால், ஒரு விடயத்தை நாம் இன்னொருவருக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், முதலில் வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பு உருவாக வேண்டும். மெம்பர்ல இருந்துகிட்டு ஹதீஸ் இப்படி இருக்குது, ஆனா நடைமுறையில் இல்லைன்னு சொன்னால் தண்டனை எப்படி இருக்குது பாருங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா கொடூரமாக தண்டிப்பார் என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை வந்திருக்கக்கூடியவர்கள் தெளிவாக விளக்கிக் கொள்ளுங்கள். முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரை 2 நோன்புகள் மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுன்னாவாயில் வழிகாட்டியிருக்கிறார்கள். 9வது நாளும் 10ஆம் நாள் நோன்பு பிடிப்பது. இது அல்லாமல் வேறு விஷயங்கள் சிலர் என்ன செய்யறது, அன்றைய நாள்ல அந்த முஹர்ரம் மாசத்துல நிறைய தர்மம் கொடுங்க, தர்மம் கொடுத்தா உங்களுடைய தொழில நிறைய பரக்கத் கிடைக்கும், தொடர்ந்து நீங்க சல்லி உடையவரா இருப்பீர்கள். யார் சொன்னது? மெம்பர் இருந்து மோலை சொல்றது. சுருமா போட்டுக்கிறீங்க, கண் குளிர்ச்சியா இருக்கும், புத்தாடை அணிஞ்சிக்கிறீங்க, குளிச்சிட்டு புத்தாடைய அணிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் முஹர்ரம் மாதம் ஆஷூரா ஆண்டு செய்யுங்கள் என்று மெம்பர்ல இருந்து ஹதீஸை போன்று சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்கணும். அதனால சில மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த மௌலவி மெம்பர்ல இருந்து பொய் சொல்வாரா அந்த நம்பிக்கை, மௌலவி மெம்பர்ல இருந்து பொய் சொல்வாரான்னு சொல்லி அன்னைக்கு நல்லா குளிச்சுட்டு அதுக்கு ஒரு புதிய ஆடை வாங்கி அது இருக்காரு புத்தாடை அணிஞ்சு சும்மாலாம் போட்டு அத்தெல்லாம் போட்டு கம கமன்னு இருக்குது. என்ன இன்னைக்கு ஆசீர்வாதம் எப்படி லைலத்துல் கத்ர் தெரிவிச்சாங்களோ, லைலத்துல 27 வந்துருச்சுட்டா புதிய ஆடை குளிச்சுட்டு புதிய ஆடை அத்தர் கம கமன் வாசனையோட போறது, சாப்பாட்டோட வாரது. அந்த அடிப்படையில முஹர்ரம் மாதத்தை அமைச்சுட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த முஹர்ரம் மாதம் வந்தவுடனே சிலர் எஸ்எம்எஸ் அனுப்புறது, புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்து சொல்வதற்கு இந்த மாதம் கிடையாது. மாதத்தை பொறுத்தவரை
அல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு ஒரு மாதத்தை, ஒரு கலண்டரை ஒழுங்குபடுத்துவதற்காக வேண்டி சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து எதை நாங்கள் முதல் மாதமாக அமைப்பது என்று திட்டமிட்டு ஒரு ஒழுங்குபடுத்தினார். அந்த அடிப்படை வருகின்றது. ஆக இஸ்லாமிய மாதங்களில் முதலாவது மாதமாக முஹர்ரம் மாதம் என்று தீர்மானிக்கப்பட்டது. இதை கொண்டாடுவதற்கோ அல்லது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கோ இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. ஜனவரி வந்தா புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கிறது, பெருநாள் வந்தால் இப்படி சீசன்களுக்கு இருக்குது. இப்படியெல்லாம் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வேண்டி எஸ்எம்எஸ்கள் மூலமாக நல்ல நாள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று தெரிவிப்பதற்காக வேண்டி அமைக்கப்பட்ட நாள் இந்த நாளில் என்பதை மிக தெளிவாக இதெல்லாம் ஜாகிலிய காலத்து பண்புகள். அன்றைய கலாச்சாரம் மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும். யாரே அடுத்தவருடைய கலாச்சாரத்தை போன்று இவர் செய்கின்றாரோ இவர் அவரை சார்ந்தவர், இவர் அவரை சார்ந்தவர் என்பதை மிக தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று முஹர்ரம் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஷியாக்களுடைய புரட்சி ஒரு பக்கமாக வெடிக்கும். ஷியாக்களுடைய புரட்சி ஒரு பக்கமாக வெடிக்கும். என்னது? கர்பலா என்ற அந்த இடத்தை கொண்டு வருவார்கள். முஹர்ரம் மாதம் வந்தால் கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை கொண்டு வருவார்கள். முஹர்ரம் மாதத்தோடு சம்பந்தப்படுத்துவார்கள். எந்த ஹதீஸிலும் கர்பலாவுக்கும் முஹர்ரத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, நீங்க பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் ஷியாக்கள் என்ன செய்வார்கள்? சாணக்கியமாக அரசியல் தந்திரமாக என்ன செய்வார்கள்? உம்மையாக்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட அன்றைய நாளை தனக்கு பயன்படுத்தி என்ன செய்கின்றார்கள்? மக்களிடத்தில் ஒரு புரட்சியை, ஒரு எழுச்சியை உண்டாக்க வேண்டும், ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்த என்பதற்காக வேண்டி உண்மையாக்களை எதிர்ப்பதற்காக என்ன செய்கின்றார்கள்? இதை ஒரு பயங்கரமான காட்சியாக சித்தரித்து என்ன செய்கின்றார்கள்? மக்களிடத்தில் பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, கர்பலாவை பொறுத்தவரை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டது அநியாயமானது, அநியாயத்திற்குரியது, யாராலும் மன்னிக்க முடியாத ஒரு அமைப்பு. அல்லாஹ் அவருக்கு தண்டனை கொடுப்பான். எங்களால் இது சரிகாண முடியாது. அல்லாஹ் தஆலா அதற்கு தண்டனையை கொடுப்பான். அது இரண்டாவது விடயம். ஆனால் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றார்கள். எப்படி? அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், அவருடைய கித்தாபில் எழுதி வைத்திருக்கிறார்கள், யார் ஆஷூரா நாள் அன்று இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்பட்ட நாள் என்று ஒப்பாரி வைத்து அழைகின்றாரோ அவர் மறுமை நாளில் உலக அஜீனரான நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எழுப்பப்படுவார்கள் என்று ஹதீஸ் என்ற பெயரில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? விட்டு கட்டப்பட்ட செய்தியை மக்கள் மன்றத்தில் உலாவிட்டிருக்கிறார்கள். யாரும் பார்ப்பாங்க, அடே அன்னைக்கு ஒப்பாரி வச்சு அழுந்தா நபியோடு நாங்க எழும்பலாம், மூசா நபியோடு எழும்பலாம், ஈசா நபியோடு எழும்பலாம் என்று ஆசை வைப்பார்கள். இப்படி ஹதீஸை போன்ற அந்த பாணி என்ன செய்திருக்கிறார்கள்? இட்டு கட்டப்பட்ட செய்தியை மக்கள் மன்றத்தில் விட்டிருக்கிறார்கள். இதை ஹதீஸ்களை இமாம்கள் இனங்கண்டிருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் மார்க்கத்தின் பெயரால் இட்டு கட்டப்பட்டிருக்கிறது. கூடுதலாக ஒரு பக்கம் ஷியாக்கள், ஒரு பக்கம் யூதர்கள் திட்டமிட்டு என்ன செய்கிறார்கள்? ஹதீஸை போன்று நபி அவர்கள் சொன்ன செய்தியை போன்று என்ன செய்வார்கள்? விட்டு விடுவார்கள். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை பாதுகாப்பதாக வாக்களித்து விட்டார். அதனால் குர்ஆன் ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸை பொறுத்தவரை ஹதீஸ்களை இமாம்கள் மூலமாக, வல்லுநர்கள் மூலமாக எது சரியான ஹதீஸ், எது பிழையான ஹதீஸ், எது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்பதையெல்லாம் தெளிவுபடுத்தக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு பொய்யான செய்தி. அதே போல இன்னொரு செய்தி, யார் அந்த ஆஷூரா தினத்தில் அழுகின்றாரோ அவர் மறுமை நாளில் எழும்பும் பொழுது, மறுமை நாள் எழுப்பப்படும் பொழுது பிரகாசமாக ஒளியுடையவராக எழுப்பப்படுவார் என்று விட்டு கட்டப்பட்ட செய்தியை, நபி அவர்கள் சொல்லாத ஒரு செய்தியை நபி அவர்கள் சொன்னார்கள் என்ற அடிப்படையில் மக்கள் மன்றத்தில் விட்டிருக்கிறார். இதுவும் பொய்யான ஒரு தகவல், பொய்யான செய்தி. என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு ஆக வேண்டிய அலுவல் இஸ்லாத்தை பொறுத்தவரை 3 நாட்கள் கவலையை தெரிவிக்கலாம். தனக்கு விருப்பமான ஒருவர் ஒரு மரணித்து விட்டால் துக்கமாக கவலையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி குடும்பத்தாருக்கு 3 நாட்களுக்கு அல்லாஹ்வுடைய அனுமதிக்கிறார்கள். கணவன் மரணித்தால் 4 மாதம் 10 நாள் இத்தா என்ற அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த அடிப்படை இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லி தருகின்றது. இது அல்லாமல் ஒப்பாரி வைத்து அழுவது, சட்டையை கிழித்துக் கொண்டு அழுவது, இப்படி தவறான வார்த்தைகளை சொல்லி அழுவது, துக்ககரமாக நாளை பிரகடனப்படுத்துவது இஸ்லாத்தில்
கிடையவே கிடையாது என்பதை வந்திருக்கக்கூடிய அனைவரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவாக ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள். லைஸ மின்னா மன் மரபல் ஹுதூத, கன்னத்தில் அடித்துக் கொள்ளக்கூடியவர்கள், சோகத்தின் போது கவலையின் போது கன்னத்தில் அடித்து அழக்கூடியவர்கள், அடித்துக் கொள்ளக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் கிடையாது. வஷக்கல் ஜுயூப, சட்டைகளை கிழித்துக் கொண்டு அழக்கூடிய மக்கள் நம்மை சார்ந்தவர்கள் கிடையாது. வதாவி தாவத்தில் ஜாகிலியத்தி, ஜாகிலியத்து காலத்து சொற்களை சொல்லி அழுபவர்கள், சொல்லி பேசக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்ற செய்தியை புகாரில் 1294வது ஹதீஸ் இலக்கத்திலும் முஸ்லிமில் 103வது ஹதீஸ் இலக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம். என்ன சொல்கின்றார்கள்? கத்தி அழக்கூடாது. இந்த ஒரு விஷயம் தெளிவா வரும். ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த ரெண்டு விடயத்தை யார் செய்கின்றார்களோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அந்நசபின் நசபி, பரம்பரையை சுட்டி காட்டி பேசுவது, வம்சத்தை குறை சொல்லி பேசக்கூடியவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இரண்டாவது சொன்னார்கள், மையத்தி, மையத்தை வச்சுக்கிட்டு உப்பாரை வச்சு அழுவது, இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்ற செய்தியை எச்சரிக்கையா நாங்கள் பார்க்கிறோம். இது என்ன சொன்னா, ஒரு வீட்டுல ஜனாசா விழுந்துருச்சு, ஒரு மையத்தை ஒருத்தர் மௌத்தா போயிட்டார், இறந்து போயிட்டார், என்ன செய்யறது? உப்பாரை வச்சு அழக்கூடாது, கவலை இருக்கும், துக்கம் வரும், அதை கண்ணீராக வெளிப்படுத்தார். அல்லது சொல்லுகிறார்கள், கவலை என்ன செய்யலாம்? அந்த கவலை கண்ணீராக வெளிவரலாமே தவிர சத்தம் போட்டு அழுவது, ஓலமிட்டு அழுவது, ஒப்பாரி வைத்து அழுவது, தலையை அடிச்சு அழுவது, அது சில வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை சொல்லி சொல்லி அழுவது இஸ்லாத்தில் கிடையாது. அப்படி செய்தவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இந்த ஒரு ஹதீஸே போதும் ஷியாக்கள் இஸ்லாமியர்கள் அல்ல என்றார். உண்மையில் ஷியாக்கள் முஸ்லிம்கள் கிடையாது. அடிப்படையில் அவர் இஸ்லாமியர்கள் கிடையாது. இஸ்லாமிய அடிப்படை அகீதாவை மறுக்கக்கூடியவர்கள், ஒதுக்கக்கூடியவர்கள், குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை விபச்சாரி என்று சொல்லக்கூடியவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைவாக மதிக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு சஹாபாக்களையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்றவர்களை மோசடிக்காரர்கள், ஏமாற்று பேர்வழிகள் என்று அசிங்கமாக சித்தரிக்கக்கூடியவர்கள் அவருடைய கிதாபில் எழுதி வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட 12 இமாம்கள் இருக்கிறாங்க. அவர்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை மட்டும்தான் எடுப்பாங்க. அது அவர்கள் செய்யார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை மட்டும்தான் எடுப்பாங்க. புகாரி இமாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, முஸ்லிம் இமாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாம் காஃபிர். அவருடைய பார்வையில இன்று நடக்கின்ற அதுக்கு நினைப்படுத்துவார்கள். இந்த ஷியாவுடைய ஊடுருவல் ஒவ்வொரு ஊர்களிலும் வாழைப்பழத்த ஊசி நுழைப்பதை போல, தெரியாத நல்லவர்களை போல அவருடைய அகீதாக்கள், அவருடைய அடிப்படை கொள்கைகள் எங்களுக்குள் நுழைக்கக்கூடிய, இந்த மக்களுக்கு மத்தியில் ஊடுருவக்கூடிய நிலை வந்து கொண்டிருக்கிறது. அவர்களை பொறுத்தவரை நமக்கு மத்தியில் சில பிக்கை பிரச்சனை, அது பேச்சோடு நாம் முடித்துக் கொள்வோம். ஆனால் அவர்களை பொறுத்தவரை பேச்சோடு முடிக்கப்படுவது அல்ல, ரத்தத்தை ஓட்டக்கூடியவர்கள். அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் எடுத்து பாருங்கள், ஊர்களை நாடுகள் எடுத்து பாருங்கள், எங்கெல்லாம் ஷியாக்கள் நிறைந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் ரத்த ஆராத்தார்கள். அடிக்கடி கொலை, அடிக்கடி கொல்ல, அடிக்கடி வம்சடிக்கிறது, ரத்தத்தை ஓட்டது, இது அன்றையிலிருந்து வெறிபிடித்தவர்கள். யுத்தம் என்ற அடிப்படையில் வெறிபிடித்து தெரியக்கூடியவர்கள் தான் இந்த ஷியா. எனவே இவர்களை பொறுத்தவரை இந்த முஹர்ரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு 10 ரூபா பிடிப்பாங்க. இந்த 10 ரூபா பிடிக்கிற விஷயம் இருக்கிறேன் எங்க இருக்கு தெரியுமா? ஷியாக்கள் எங்க மூளையில பிடிங்கிற புத்தகம் கொடுக்குறாங்க. ஹதீஸில் கிடையாது, ஷியாவுடைய மதம் இருக்கு, ஷியாவுடைய அடிப்படை இருக்குது. 10 நாள் பிடிக்கிறது முஹர்ரம் மாசத்துல. அவங்க 10 நாளும் பிடிச்சிட்டு 10வது நாள் என்ன செய்வார்கள்? ஊர்வலம் செல்வார்கள். ஊர்வலம் சென்று ஊர்வலம் செல்லக்கூடிய நேரத்தில் யா ஹுசைன், யா ஹுசைன் சொல்லி கத்தி கத்தி ஒப்பாரி வச்சுக்கொண்டு ஊர்வலம் செல்வார்கள். கத்தியால் என்ன செய்வார்கள்? ஆயுதத்தால் ஏறி கீச்சுவாங்க, ரத்தம் பீரிட்டு வரும். தலையில அடிப்பான் கத்தியால, ரத்தம் அப்படியே வடியும். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு, சொந்த பிள்ளைகளுக்கு கத்தியால அடிச்சு கீறி ரத்தத்தை ஓட்டுவாங்க. நல்ல விஷயம் செய்யறான், வேற ஒன்றும் இல்ல. மறுமையில சொர்க்கத்துல, மறுமையில நபிமாரோடு எழுப்பப்படுவோம், மறுமையில பிரகாசமாக எழுப்பப்படுவோம், என் பிள்ளை பிரகாசமா வரணும் என்று ஆண்களும் பெண்களும் கத்திக்கொண்டு ஒப்பாய் வைத்துக் கொண்டு ஊர்வலம் செல்லக்கூடிய காட்சிகளை மீடியாக்கள் நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷம் பார்த்துக்கிட்டு தான் வாரம் நடந்துகிட்டு தான் இருக்கிறாகவே. இஸ்லாத்துல இப்படியான ஒரு அமைப்பு கிடையாது. எங்களை நாங்க பாதுகாக்கிறோம். எங்கள் அல்ல என்ன சொன்னா,
ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்தை நான் படைச்சிருக்கேன். ஏன் படைச்சிருக்கிறேன்? உடம்புக்கு எந்த தீங்கும் வந்து விடக்கூடாது. உடம்புக்கு ஒரு நோய் வந்து சொன்னா உடனே மருந்து எடுக்கும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை. எந்த உறுப்புகளையும் நாங்கள் சிதைக்க கூடாது, எந்த உறுப்புகளுக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, ரத்தத்தை ஓட்டக்கூடாது. எந்த அளவுக்கு சொன்னால் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அபூ தர் ரலியல்லாஹு அவர்களும் ஒன்று சேர்த்ததற்கு பிறகு நீண்ட சம்பவம் கடைசி என்ன சொல்றாங்க, நீங்க உங்க கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, உங்க உறுப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, உங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. இப்படி ஒரு பட்டியல போடுறாங்க. இப்ப கண்ணுக்குண்டா கண்ணுக்கு தீங்கு வராம நான் பாதுகாத்துக்கணும், உங்க உடம்புக்கு தீங்கு வராம பாதுகாத்துக்கணும். இப்படியான விஷயங்களை வச்சு பார்க்கிற நேரத்திலையும் இஸ்லாத்தை விட்டு தூரமா தான் அவனை நிற்கிறார்கள். அடுத்ததான் நான் பார்ப்போம் சொன்னார், ஒருவருடைய மரணத்துக்காக வேண்டி துக்க நாளை பிரகடனப்படுத்துவது இஸ்லாத்துல கிடையாது. இவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய கொலையை அரசியல் தந்திரமாகத்தான் சாணக்கியமா பயன்படுத்தினாங்க. உண்மையாளர்களுக்கு மத்தியில் புரட்சியை கொண்டு வருவதற்காக வேண்டி அதுக்குத்தான் விஷயம் தவிர உண்மையான செய்தி கிடையாது. நான் உண்மையோட பார்ப்போம் என்று சொன்னால், நபியுடைய காலத்துக்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்கு கனவு சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். கபாபின் அரசு ரலியல்லாஹு அவர்கள் வருகின்றார்கள். வந்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, கடுமையா பசியா இருக்கு, பசி தாங்க முடியல. இரண்டாவது எதிரியுடைய தொந்தரவு, எதிரியுடைய தொல்லைகள் தாங்க முடியல, அநியாயம் தாங்க முடியல. நீ நபிதான, அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்கன்னு சொல்ற நேரத்துல தோழரே, உங்களுக்கு முன்னால் வந்தவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்க அனுபவிச்சிட்டீங்களா, பட்டுட்டீங்களான்னு சொல்லி ஒரு நபியை பிடித்தார்கள். சத்தியத்தை சொல்கின்றார்கள். ஒரே காரணத்துக்காக வேண்டி பிடித்து புலியை தோண்டி புலிக்குள் இறக்கி 2 துண்டாக உயிரோடு நம்பத்தால் அறுத்து கொலை செய்தார்கள். அந்த கஷ்டமெல்லாம் நீங்க பட்டுட்டீங்களான்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். ரசூல் என்ன செஞ்சிருக்கணும், துக்க நாள் அவர் அந்த நபி மறைச்சா அவருடைய நினைவாக வருஷனாக அந்த நாளை நினைவுபடுத்துவோம் செய்தார்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சூரா யாசீன் என்ன சொல்லி காட்டுகின்றார், ஒரு நபி வந்தார், 2 நபி வந்தார், 3 நபி வந்தார், சொல்லக்கூடிய எல்லா நபிமார்களையும் உண்மையை சொல்லுகின்றார் என்பதற்காக வேண்டி அடிச்சே கொலை செய்தார். அந்த மக்கள் யார அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர்களை அடிச்சு கொலை செய்ததாக சூரா யாசீன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். பேசுறார், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு முன்னால் வந்த எங்கள் சகோதரர்கள் நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள், அநியாயமான முறையில் கொல்லப்பட்டார்கள், நினைவு நாளை கொண்டாடுவோம், நினைவு நாளை பிரகடனப்படுத்துவோம் செய்தார்களா? கிடையாது. அல்லது சமகாலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த சமகாலத்தில் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஈட்டியால் குத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள். அவருடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடுமையான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடுமையான முறையில் கொலை செய்யப்படுகிறார்கள். எத்தனை சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யாருடைய அந்த கொலை செய்யப்பட்ட நாளை சரி எடுத்து நாங்க ஒவ்வொரு வருஷமும் சுமையாவுடைய ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய நினைவாக, அவருடைய கணவருடைய நினைவாக, அது இன்னாருடைய நினைவாக நாங்க நாளை பிரகடனப்படுத்தினாங்களா? கிடையாது. இதெல்லாம் என்ன, இஸ்லாத்துக்கு அப்புறம் நாடு இல்லை என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று சான்றுகள் எங்களுக்கு சொல்லிவிடுகிறோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நாங்கள் தெளிவாக விளைக் கொள்ள வேண்டும். இப்படியான துக்க தினங்கள் இஸ்லாத்தில் கிடையாது, இப்படி ஒப்பாரி வைப்பது இஸ்லாத்தில் கிடையாது, இப்படி தவறான அனாச்சாரங்களை நடைமுறைப்படுத்துவது இஸ்லாத்தில் கிடையாது என்பதை மிக தெளிவாக விளங்கி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் எதை மார்க்கமாக எங்களுக்கு வழிகாட்டுகிறார்களோ அதை செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ வேண்டும். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. விண்ணிற்குரிய நாமல நல்லடியார்களே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையில் முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு பிடிக்க வேண்டும். இதில் இந்த நோன்பை பற்றி சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கேட்கிறார்கள், நோன்பு பிடித்தால் இந்த நன்மை கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் பின்வரக்கூடிய செய்தியை ஒட்டுமொத்த மக்களை முன்வைத்து பேசுகின்றார்கள்.
சுயிலான சௌமி யௌமி ஆஷுரா, ஆஷுராவுடைய நாளில் நோன்பு பிடிப்பதை பற்றி நபியிடத்தில் கேட்கப்பட்டது. பகால கஃபிரு சனத்தல் மாவியா, ஒரு வருடம் முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் தஆலா அப்படியே மன்னிக்கின்றான் என்ற செய்தியை முஸ்லிமின் ஹதீஸ்களில் 1162வது ஹதீஸ் இலக்கத்தில் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, நிறைய அமல்களுடைய விடயத்தில் அடிக்கடி உங்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. அடிக்கடி இந்த அமலை செய்தால் இந்த நன்மை கிடைக்கும், இந்த அமலை செய்தால் இந்த நன்மை கிடைக்கும். அந்த விடயத்தில் ஆர்வம் காட்ட வேண்டும். ஆரம்பத்தில் புத்தகோடைய ஆரம்பத்தில் சொல்லி காட்டுறேன். எதை நாங்கள் மார்க்கமாக படிக்கிறோமோ, எதை மார்க்கமாக நாங்கள் கேட்கிறோமோ, அதை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய அடியாளர் நாங்கள் மாற வேண்டும், மக்களாக மாற வேண்டும். நிறைய தீர்வை கேட்டுக்கொண்டே வருகின்றோம். பாருங்க, அல்லாஹ் இருந்து எவ்வளவு இறக்கணும் பாருங்க. அல்லாஹ் எங்கள் மீது இரக்கத்தின் காரணமாகத்தான் இப்படியான அமல்கள் மூலமாக அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் மன்னித்து ஆசைப்படலாம். அடியார்களை பொறுத்தவரை வீட்டுக்குள்ள இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் அதிகமா பாவத்துடைய சூழல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாவத்தை அதிகமா தெரிஞ்சோ தெரியாமல் தெரிஞ்சு செய்யக்கூடிய பாவங்கள் ஒரு பக்கம், தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் ஒரு பக்கம். அமல்கள் அப்படித்தான், தெரிஞ்சு செய்யக்கூடிய அமல்கள் ஒரு பக்கம், தெரியாமல் செய்யக்கூடிய அமல்கள் ஒரு பக்கம். நாங்க பேசிக்கிட்டே இருப்போம், ஒருத்தரை பத்தி தவறா பேசுறது எங்களை அறியாம நான் நல்ல நினைச்சு பேசிட்டு இருப்போம், அது பாவமா பதியப்பட்டு இருக்கும். பாவம் நினைச்சு பேசுறது இல்லை, இஸ்லாம் தடை செஞ்ச ஒன்று. அதை எங்களை அறியாம என்ன செய்யறது, பேசுறது. அப்ப எங்களை அறியாமல் ஒரு பக்கம் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே போல தெரிஞ்ச பாவங்கள் நிறைய செஞ்சுட்டு இருக்கும் ஒரு பக்கம். தெரியாத நன்மையின் அடிப்படையில ஒருத்தரை பார்த்து சிரிச்சா சதக்கா செஞ்ச நன்மை. நாங்க சதக்கா செஞ்ச நன்மைன்னு சிரிக்கிறது கிடையாது, சும்மா சிரிப்போம், சலாம் சொல்வோம். அப்ப சலாத்துக்கு 30 அல்லது 20 10 என்ற அடிப்படையில் இருக்கு. சில நன்மைகளை பொறுத்தவரை நாங்க எதிர்பாராம சலாம் சொல்லக்கூடிய நேரத்துல எனக்கு 10 நன்மை கிடைச்சிருச்சு, 20 நன்மை கிடைச்சிருச்சு, 30 நன்மை கிடைச்சிருச்சு, சொந்த பந்தங்களை பார்த்துட்டு வரேன், எனக்கு இவ்வளவு நன்மை, பக்கத்துக்கு உதவி செய்யறேன், இவ்வளவு நன்மை என்ன நாங்க சிந்திக்கிறது கிடையாது. செய்யறோம், அந்த ஒரு நன்மை இந்த அறியாம செஞ்சுக்கிட்டே இருக்கு. தெரிந்து தொழுதால் இந்த நன்மை கிடைக்கும், நூல் பிடிச்ச நன்மை கிடைக்கும் சொல்லி தெரிந்து. அப்ப ரெண்டு பக்கத்திலும் தெரிந்த நன்மைகள் இருக்கின்றது, தெரியாத நன்மை இருக்கின்றது, தெரிந்த பாவம் இருக்கின்றது, தெரியாத பாவம் இருக்கின்றது. இப்ப எங்களுடைய பாவங்கள் கூடிக்கொண்டே போகக்கூடிய கட்டத்துல அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக அடியார்கள் தூய்மைப்படுத்த வேண்டும், அடியார்கள் நல்லவர்களாக மாற என்பதற்காக வேண்டி அமல்களை காட்டிட்டாங்க. இந்த பாவங்களுக்கு பரிகாரம் என்ன? உடம்புக்கு நோய் வந்துச்சுன்னா பரிகாரம் மருந்து செய்யணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பரிகாரம் உலகத்தில் இருக்குது. ஆனால் பாவத்துக்கு பரிகாரம் சொன்னால் அமல்கள் தான். இஸ்திக்பார், தௌபா, இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் வழிகாட்டிக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பாருங்க, நிறைய செய்தி நான் கேட்டுக்கிட்டே வரோம். உதாரணத்துக்கு தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ்வுக்கு 34 தடவை அல்லது 33 தடவை சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து சொன்னா அவருடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. கடல் நுரை அளவு இருந்தா பாவம் மன்னிக்கப்படலாம். அப்ப தொழுகை நம்ம வேகமா போகக்கூடாது, அது ஒரு பக்கம். அப்ப ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடி எடுத்து பாருங்க, 5 நேரம் ஒவ்வொரு தொழுகைக்கு இந்த திக்கரை செஞ்சுட்டு வரேன்டா அடிக்கடி பாவம் அப்படியே கழுவப்படுது. எவ்வளவு பெரிய பாவங்கள் கடல் நுரையளவு தான் மன்னிக்கப்படும். எவ்வளவு அல்லாஹ் தான் மன்னிக்கலாம் பாருங்க. தொழுகைக்கு நடந்து வாரம் ஒரு 8 வச்ச ஒரு நன்மை பாவம் அழிக்கப்படுது. எவ்வளவு நன்மை சேர்ந்து பாருங்க. தொழுகைக்கு வாரம் சலாம் சொல்லிட்டு வாரம் எவ்வளவு நன்மை சேர்ந்து பாருங்க. தொழுகைக்கு சுண்ணத்தை தொழுகிறோம், எவ்வளவு நன்மை கிடைக்குது பாருங்க. பல ஜமாத்தோடு தொழுகிறோம், எவ்வளவு நன்மை கிடைக்குது பாருங்க. குறுகிய காலத்துல குறுகிய நேரத்துல எவ்வளவு நன்மை கிடைக்குது பாருங்க. அது ஒரு பக்கம். நோன்பு பிடிச்சா, ஆர்வம் பிடிச்சா, வருஷம் நோன்பு பிடிச்ச நன்மை எல்லாம் எவ்வளவு திருவையாக பாருங்க. அரபானம் பிடிச்சா டோட்டலா 2 நோன்பு 2 வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படுது. மகர மாசத்துடைய இந்த மாசம் நோன்பு பிடிச்சா டோட்டலா 1 வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படுது. அல்ல அப்படிதான் அள்ளி தாவி நன்மைகளை பொறுத்தவரை அல்ல அள்ளி தாரான. உண்மையில நாங்க யோசிப்போம்டா, பாவத்தை விட நன்மை தான் கூட நாங்க கவனிக்கிறது இல்லை, நாங்க நினைக்கிறது இல்ல. நீங்க ஒரு நாள் உட்கார்ந்து பட்டியல் போட்டு பாருங்க. பாவத்தை பொறுத்தவரை நாங்க விரும்பி போறதே கிடையாது, சந்தர்ப்ப சூழ்நிலை நடக்குது 1-2. ஆனால் நன்மைகளை பற்றி நிறைஞ்சி இருக்கு, விரும்பி வாரம் விரும்பாமலை சேருன்னு சொன்னால் கண்ணியத்துக்குரியலே இதைத்தான் அடிக்கடி நினைவுபடுத்தும். அடிக்கடி மக்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய முக்கியமான விஷயம் இல்ல. அதான் சொல்றான், வதக்கீர் தகவல் மூமின்களை நினைவுபடுத்துங்க, அது பயன்படும் என்று அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் அடிக்கடி இப்படியான நோன்புகள் தொழுகைகள் அந்தந்த நேரத்தில் செய்யக்கூடிய அமல்களை ஆசையோட
ஆர்வத்தோடு செய்யக்கூடிய பழக்கத்தை நீங்க அமைச்சுக் கொள்ளுங்க. குறிப்பா ஜமாத்துக்கு சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துங்க. வரலாறு சொல்லுங்க, வீட்டில் நீங்க தொலையலாம். அல்லது சொல்லிட்டார்கள், ஆண்களை பொறுத்தவரை பள்ளிக்கு தான் வந்து ஆகணும். பள்ளியே இல்ல, அது ரெண்டாவது விஷயம். பள்ளி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம நினைச்ச நேரத்தில் வீட்டில் தொலை அனுமதி கிடையாது. தெளிவாக சொல்கின்றார்கள், அதான் சத்தம் கேட்டு யார் பள்ளிக்கு வரவில்லையோ அவனை வீட்டை எரிப்பதற்கு கொளுத்துவதற்கு மனசு நாளுண்டார். அனுமதியே கிடையாது. அப்துல்லா இப்னு உம்மர் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்கிறாங்க. எனக்கு மறுபடியும் யார் சொல்லலாம், கஷ்டமா இருக்கிற யார் சொல்லலாம், கண்ணு தெரியாத யார் சொல்லலாம், சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு திருப்பி கேட்கிறாங்க, பாங்க சத்தம் கேட்குதா? பாங்க சத்தம் கேட்கல யார் சொல்லலாம், பள்ளிக்கு வந்தே தான் ஆகின்றாங்க. யாருக்கு? கண்ணு தெரியாத அந்த சஹாபிக்கு அல்லாஹ்வுடைய செய்தின்னு சொன்னா ஆரோக்கியமாக நாங்க இருக்கிறோம் சொன்ன யோசிச்சு பாருங்க. பாங்க சத்தம் கேட்கலையோ எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் எங்கள் மீது கடமையாக்கிய தொழுகை வருத்தமாராக்கி ருக்கூசி அல்லாஹ் சொல்றான்னா பள்ளிக்கு வந்து சொல்லக்கூடிய பழக்கத்தை ஆண்கள் நீங்க அமைச்சுக் கொள்ளுங்க. தாய்மார்களை பொறுத்தவரை, பெண்களை பொறுத்தவரை அந்தந்த நேரத்தை வீட்டு சொல்லக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கணும். இதுதான் ஆரம்பமான காலையிலும் மாலையிலும் ஓய்வளிக்கக்கூடிய நேரங்களில் அதிகமாக வீடுகளில் குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துங்க. கடைகளில் இருக்கிறீங்களா, குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துங்க. நபியவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்தை சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. திக்ருகள், தஸ்பீகள், அல்லாஹ்வுடைய காட்டிய அந்த திக்ருகளை, தஸ்பீகளை நேரம் ஒதுக்கி நேரம் எடுத்து நீங்கள் அதற்கு நீங்கள் அமல் செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி சொந்த பந்தங்களோட நெருங்கி உறவுகளோட இணைந்து நடக்கக்கூடிய பழக்கத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நாங்கள் மௌத்தவான கொண்டு போறக்கூடிய செய்திகள். வேற எதையும் கொண்டு போக மாட்டோம். உலகத்துல வாத பிரதிவாரங்கள் மறுமையில் நடந்து கொண்டுதான் அதை நாங்கள் தலை போட்டோம்னு சொன்னா அமல் செஞ்சுக்க மாட்டோம். இன்றைக்கு சில சிக்கிய விடயங்களுக்காக வேண்டி உலமாக்களுக்கு மத்தியில், பொதுமக்களுக்கு மத்தியில் வாத பிரதிவாரங்கள் சென்று கொண்டே இருக்கின்றது. ஷைத்தான் பார்க்கிறான், இதுல 2 வகை மூழ்கடிப்போம், 2 தர மூழ்கடிப்போம், அமல்களை மறைக்க வைப்போம். இவர் அவரை பழி வாங்கணும், அவர் இவரை பழி வாங்கணும். தொழுதால் அதே சிந்தனை, குர்ஆன் ஓதுனால் அதே சிந்தனை. ஷைத்தான் அமல் செய்ய விடுறா இல்ல, என்ன செய்யறது? அவரை பிடிக்கணும், இவரை பிடிக்கணும். விட்டுருங்க, வேண்டாம். இதை விட்டு நான் மௌத்தா போன யார் வரமாட்டாங்க, எந்த ஜமாத்து வராது, எந்த அமைப்பு வராது, என் குடும்பம் வராது, மறுமையில் கைவிட்டுருவாங்க, இந்த உலகத்தில் கைவிட்டுருவாங்க. எனக்கு கை கொடுக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய காட்டின அமல்கள் தான், நபிகள் காட்டின அமல்கள் தான். நேரத்துக்கு அமல் செய்வோம். அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும், விட வேண்டும். பேசுகின்றார்களா, பேசட்டும். அமலுடைய நாங்கள் கூடுதலாக கருத்தனை காட்டி முதல் முக்கியத்துவம் கொடுத்து அமல் செய்வோம் என்று சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், மறுமையுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பிறகு நாங்கள் கை சேதம் பட முடியாது. புத்திசாலித்தனமாக சிந்தனை செய்யுங்கள். அந்தந்த அமல்களை அந்தந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த மாதத்தில் முஹர்ரம் மாதம் 9வது நாளும் 10வது நாளும் நோன்பில் குடிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் அதற்காக வேண்டி எவ்வளவு நன்மைகளை தருவதாக எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்களோ, எவ்வளவு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவதோடு கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்ல அல்லாஹ் தஆலா நம் மன்னிக்க செய்வானாக. வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.